இந்த இட்லி சாப்பிட்றதுக்காக 60 கிலோமீட்டர் என்ன 600 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக ராமசேரி இட்லி கடைக்கு போயிருந்தோம். பாலக்காட்டில் இருக்க இந்த கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் கோயம்புத்தூர் வந்ததுலேருந்தே ஒரு 3 வருஷமாக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இன்னைக்கு தான் என்னால் போக முடியும். இதுதான் நான் சொன்னேன் அந்த கடை. ரொம்ப சூப்பராக வெறும் இட்லி, அதுக்கு ஒரு 2 வகை சட்னி, சாம்பார், குறிப்பாக அவங்க கொடுக்குற பொடி தான் அதில் ஹைலைட்டே. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அவங்க கொடுக்குற தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா காலையில் ஒரு 6 o'clock கிளம்புனீங்க அப்படின்னா 7:30க்கு ரீச் ஆயிடலாம். அங்கே பாலக்காடு மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். காலையில் 5 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் வெறும் இட்லியும் இந்த மாதிரி சட்னி, சாம்பார், பொடி மட்டும்தான். இந்த இட்லிக்கு அவங்க கொடுக்குற பொடியில தான் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சாஃப்டான அந்த இட்லி கூட அந்த பொடி, அவங்க கொடுக்குற தேங்காய் எண்ணெயை தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அது கூட பழம்பொரி, கட்டன் சாயா, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா லைவாக கிச்சன் கூட போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு மறுபடியும் இதே டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம எனக்காக ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.